வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, வாங்க சின்னதாக ஒரு மெசேஜ். சிறு குழந்தைங்க பாதுகாப்புக்காக சிலர் குழந்தைங்கள பைக்கில் வச்சு அடம் பிடிக்குதுன்னு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அவர்கள் பைக்கில் முன்னாடி வச்சு கூப்பிட்டு போவாங்க. கடைக்கண்ணியில் நிறுத்துவாங்க. குழந்தை சாவி எடுக்காமல் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய முன்னாடி பைக்கில் வச்சு கூப்பிட்டு போய் பையனை இறக்கத்துக்கு சங்கடப்பட்டு அந்த அந்த நபர் குழந்தைய பைக்கிலே விட்டுட்டு கடைக்குள்ளார போயிட்டார். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த ஆசையாக அந்த பைக்கோட சாவி முறுக்கணுன்னே வண்டி சல்லுன்னு முறுக்கி விட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு விபத்தாகி போச்சு. பெரிய துன்பமாக போச்சு. அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குழந்தைய மிக பாதுகாப்பாக போகும்போது கையோடு கூட்டிகிட்டு போங்க. சாவி கையோடு எடுத்துகிட்டு போங்க. கவனமாக இருங்க. ஆசையாக குழந்தைய எங்கள் ஆசைக்கு கேட்டதெல்லாம் நம்ம செய்வோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கள ஆசையாக பாதுகாத்தாலும் இந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு கவனமாகவும் இருக்கணும், துல்லியமாகவும் இருக்கணும். அதே போல் காரு ரிவர்ஸில் இருக்கும்போதும் சில முன்னாடி பின்னாடி பாருங்கள். சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்களா என்னன்னு பாருங்கள். கவனத்தோடு செயல்படுங்க வாகன ஓட்டிகள். அதே மாதிரி சிறு குழந்தைங்க பெற்றவங்க யாராக இருந்தாலும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போங்க, பாதுகாப்பாக கூப்பிட்டு கையோடு கூப்பிட்டு போங்க கடைக்கண்ணிக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி விபரீதம் நடக்கும். தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த தகவல்கள் குழந்தைங்க பாதுகாப்புக்காக சொல்லப்பட்ட செய்தி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பன் அசோக்குமார்.